சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துல ஒன்றா தங்கியிருந்து வீரப்பனார் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி சேத்துக்குழியாரும் மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இந்த வீரப்பையாவும் சேத்துக்குழியாரும் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நம்ம ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருமே பேசிக்கிறது, வீரப்பையா சுட்டாங்க அங்கே, போலீஸ் அதிரப்படை வீரப்பையா உடம்பு சரியில்லை, கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அங்கனால வளைச்சி என்கவுண்ட் பண்ணி சுட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் 100% பொய். இன்னொரு சின்ன டவுட்டுன்னா, வீரப்பன் அவர்களாகட்டும் சேத்துக்குழியார் அவர்களாகட்டும் நிறைய முறை நிறைய இடத்துல முயற்சி பண்ணதான் எனக்கு கேள்விப்பட்டேன். நிறைய வீடியோக்கெல்லாம் இருக்குது. அந்த பொது மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனாக பேசின்னு இருந்தார். நான் செஞ்சது தப்பு தான், நான் எனக்கு பொது மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு, திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. லாஸ்ட் வரைக்கும் அவர் கிடைக்கல. அது சூழ்நிலை தான் என்னன்னு தெரியல. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மனுஷனாக பிறந்தவங்க தப்பு செய்யாத யாருமே கிடையாது. ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை உணர்ந்து நான் செஞ்சது தப்பு தான், நீ சட்டப்படி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, என்னையும் ஒரு தப்பு செஞ்சுவிட்டோம், நான் தப்புன்னு தான் சொன்னார். நான் தப்பு செஞ்ச தப்பு தான், எனக்கு ஒரு மனுஷனாக திருந்தி வாழ என் குடும்பத்தோட ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் திருந்தி வாழ்கிறேன், சட்டப்படி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு தான் சொன்னார். அதை இந்த கவர்மெண்ட் நிராகரிப்பிடுச்சு. ஆனால் கொடுத்துருந்தால் அவங்களும் 2 குடும்பம், வீரப்பையா குடும்பமும் இந்த அளவுக்கு எதுவும் ஆயிருக்காது, நல்லா பாதிப்பு இருந்திருக்காது. சேத்துக்குழியார் குடும்பமும் எந்த பாதிப்பு இருந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும். மக்களும் பொதுமக்களும் நிறைய பேர் இந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்கலாம் எத்தனை ஆயிரம் பேர் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர், எத்தனை பொதுமக்கள் இறந்துக்கிறாங்க இந்த அதிரடிப்படையினால். இப்போ நீ எல்லா வாழ்க்கையும் சந்தோஷமாக வந்திருக்கும்ல. ஆனால் அதுக்கு யார் காரணம்னா கவர்மெண்ட்டு தான் காரணம். கவர்மெண்ட்டு தப்பு செஞ்ச ஏற்றுக்கிற ரைட்டு, ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு திருந்து வாழ்கிறதுக்கு, நல்லவனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது ஏன் கொடுக்கல? அரசாங்கம் அதை ஏன் செய்யலை? அப்போ தப்பு எங்கே இருக்குது? யார் தப்பு செய்யாதாளுங்க யார் இருக்கிறாங்க ஊருக்குள்ளே? இப்போ அரசியல்வாதிங்க யாரும் தப்பு செய்கிறது இல்லையா? இருக்கிற ஆளுங்க யாரும் தப்பு செய்கிறது இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தீங்க? ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாப்படி ஒரு தப்பு செஞ்சாப்படி அன்னைக்கு வாழ்வாதாரம், ஒரு வயிற்று இதுக்காக, சாப்பாட்டுக்காக அன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன தப்பு செய்கிறாங்க, அது பெருசாகுது. அதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசியல்வாதிங்க தான் காரணம். இன்னைக்கு அத்தனை பேர்த்துக்கும் அந்த தண்டனை கொடுத்துட்டீங்களா? அப்போ இவருக்கு மட்டும் ஏன் அந்த இதை பண்ணீங்க? பொது மன்னிப்பு கொடுக்கல. அரசாங்கம் சரியில்லை. இதில் ஒரு இது என்னன்னா, வீரப்பையா பேரு வீரப்பனா, எங்கள் பெரியப்பா பேரும் வீரப்பன், வீரப்பையா அவங்க அண்ணன் பேரும் மாதையம், எங்கள் அப்பா பேரும் மாதையம். அந்த குடும்பம், எங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது. எங்கள் ஏரியாவில் நிறையா வீரப்பன், அர்ஜுனம், கோயந்தம், மாதையம் இந்த பேர் தான் அதிகமாக இருக்கும். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எங்களுது பெரியாண்டிச்சு, வீரப்பையாவது பார்த்தீங்கன்னா முனிப்பன். குலதெய்வம் வெவ்வேறையாக இருந்தாலும் அந்த பேருங்கெல்லாம் எல்லாமே ஒற்றுமையாக தான் வருது. இது எங்கள் ஏரியாவில் அதிகமாக உள்ள பேர். இது எல்லா மக்களுக்கும் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வீரப்பனார் ஐயா ஃப்ளெக்ஸ்லையோ ஒரு திருமணத்துக்கோ ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கோ அவருடைய ஃபோட்டோ போடுறீங்க, அந்த இடத்துல அவர் கூட இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நட்பு நீதியாக இருந்து கடைசியில் ஒன்றா இருந்தாங்க. சேத்துக்குழியார் ஃபோட்டோவும் அதில் கொஞ்சம் போடணும்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் தாழ்மையின் மூலம் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவருக்கு, வீரப்பனாருக்கு எல்லாமே சேத்துக்குழியார் தான், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரையும் அதில் அவர் படமும் இருந்தால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? இல்லை நான் தப்பாக எதுனாலும் கேட்டுக்கோன்னா என்னை மன்னிச்சுக்காங்க.